இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு ட்ரெயின்ல இளைஞர்கள்லாம் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அதே ட்ரெயின்ல ஒரு ஒரு முதியவர் தன்னோட பையனோட உட்கார்றாரு. அந்த பையன் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கான். பார்த்தா ட்ரெயினை பார்த்து அவரும் ஆச்சரியப்படுறான் பயங்கரமா. அப்பா இங்க பாருங்க ட்ரெயின் எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க பாருங்க ட்ரெயின் நகர்ந்து போகுது. இங்க பாருங்கப்பா மரம் செடி கொடின்னு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே வரான். அந்த இளைஞர்கள்லாம் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுத்தத்துல வண்டி நிக்குது. அங்க ஆப்பிள் கொண்டு வராங்க. ஆப்பிள் பார்த்து அப்பா ஆப்பிள் பாருங்க எவ்வளவு சகப்பா பெருசா அழகா இருக்கு அப்படிலாம் சொல்றான். அப்ப அந்த பசங்க கிண்டல் பண்றாங்க. என்னடா இவன் இப்படி இருக்கான், என்னமோ முதல்ல இப்பதான் ஆப்பிள பாக்குற மாதிரி, அவனுக்கு பைத்தியமா இருப்பாம்பல்னு சொல்லும் போது அதை அவருடைய அப்பாவோட கால் விழுந்ததுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இல்ல தம்பி என்னுடைய பையனுக்கு பிறவியிலே கண் பார்வை தெரியாது. கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் அறுவை சிகிச்சை பண்ணி இப்பதான் அவன் முத இந்த உலகத்தை இப்பதான் பாக்குறான். அதனாலதான் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறான்னு சொன்னதுக்கப்புறம் இளைஞர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. நம்ம பேசும்போது சிந்திச்சு பேசணும். ஒரு பெரிய மரத்துல பழமும் இருக்கும் காயும் இருக்கும். நம்ம காய் எடுத்து சாப்பிடுவோமா? பழத்தை தானே சாப்பிடுவோம். அப்ப நம்முடைய நாவுல தான் நல்ல சொற்களும் தீய சொற்களும் இருக்கு. அதை நாம தான் சரியா பயன்படுத்தணும். நல்லதை பேசினா நல்லது கிடைக்கும், தீமை பேசினா தீமை தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நன்றி.